ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பில் திரு பாண்டியராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். சார், ட்ரெயினில் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த பெண்ணுக்கு தற்போது கருச்சிதைவும் கூட ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை நம்ம எட்டியிருக்கிறது. ரயில் பயணிகளுடைய, குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேற என்னென்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? சங்கத்தின் சார்பில் உங்களுடைய பார்வை. அதாவது சமீப காலங்களாவே பாத்தீங்கன்னா பயணிகளுக்கு சரியான அளவுல பாதுகாப்புல அலட்சியம் இருக்கிறது தெளிவாவே தெரியும். இதுக்கு முன்னுதாரணங்களா நம்ம சொல்லணும்னா, இப்ப இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இவ்வளவு ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு கர்ப்பிணி பெண் பொதிய எக்ஸ்பிரஸ் ரயில்ல சென்னையில இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு முன்னாடி ரயில்ல இருந்து கீழே விழுந்து இறந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் பாத்தீங்கன்னா மதுரையில நின்றுகிட்டு இருந்த ரயில்ல பாத்தீங்கன்னா அந்த தீ விபத்து ஏற்பட்டு பயணிகள்லாம் இறந்தாங்க. வட மாநில பயணிகள்லாம் இறந்தாங்க. இது எல்லாமே சீக்வன்ஸ் தான் சொல்லணும். எப்படின்னா, இந்த ரயிலை இயக்குவது சம்பந்தமா ஆர்பிஎஃப்க்கு மட்டும்தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரயில்வே வகுத்திருக்குதா அப்படின்றது எங்களோட ஒரு கேள்வி. இதுல டிடிஆரா இருக்கட்டும், இதுல அந்த ரயில்வே சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே சஸ்பெக்ட் மாதிரி இந்த நடமாடுற நபர்களை அத்தனை பேரும் தான் அதுல ரெஸ்பான்சிபிள். ரயில்வேல பணிபுரியக்கூடிய அத்தனை ஒரு பணியாளர்களா இருக்கட்டும், அந்த உயர் அதிகாரிகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு. இவங்க ரயில்வே பொதுவா மனநிலை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது மொத்தத்துல காவல்துறையோட பொறுப்பு. இப்ப பயணிகள்கிட்ட ஒரு கைபேசியை பறிக்கிற சம்பவமா இருக்கட்டும், இல்ல ஒரு சில அடிதடி சம்பவமா இருக்கட்டும், கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு காவல்துறை ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. ஒரு சாதாரண விஷயமா இப்ப சமீப காலங்களாகவே போய்கிட்டு இருக்குது. சென்னை கோயம்புத்தூர் வழித்தடத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இவங்க இந்த குற்றம் செய்யறவங்களுக்குமே என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இதுக்கு ஒரு போதுமான நடவடிக்கைகள் ரயில்வே சார்பிலையும் காவல்துறை சார்பிலையும் எடுக்கப்படுறது இல்ல. இந்த அலட்சியத்தை கருத்தில் கொண்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, சர்வ சாதாரணமாவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்பர் ஆஃப் ஆர்பிஎஃப்னு சொல்லுவாங்கல்ல, ரயில்வே ப்ரொடெக்ஷன் போர்ஸ்ல இருக்கக்கூடிய காவலர்களோட எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. ஏற்கனவே நாங்க சொல்லியிருந்தோம், போதுமான பணியாளர்கள், ரயில் ஓட்டுநர்களா இருக்கட்டும், அந்த டிடிஆர்களோட எண்ணிக்கையுமே போதுமானதா இல்ல. டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த ஒரு ரயிலை இயக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அந்த பணியாளர்கள் தேவை. அந்த பணியாளர்கள்லாம் இந்த ரயிலை ஒரு இயக்கும் போது இதுக்கு முந்தி சொல்லியிருந்தாங்க, இந்த ரயிலை அந்த ரயில் கார்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களோட நம்பர் பிஎன்ஆரோட சேர்த்து முதல்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது அவசரம்னா உடனே இந்த நம்பர்ல சொன்னீங்கன்னா உடனே அந்த ரயிலை நிப்பாட்டி அந்த பின்னாடி இருக்கிற அந்த ரயிலோட கண்ட்ரோலர் எல்லாமே இது பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாமலே போயிடுச்சு. சோ இதுக்கு ரயில்வே முழுக்க ரயில்வேயோட ஒரு கவனக்குறைவு, அடுத்து பாத்தீங்கன்னா அலட்சியம் தான் காரணம். என்ன அலட்சியம்னா, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அவங்க கண்முன்னாவே தெரியுது. சென்னை புறநகர் ரயில்ல பாத்தீங்கன்னா சென்னை பீச் வேளச்சேரி ரயில்ல ஒரு பெண்ணை அந்த செயினை பறிக்கிறேன்னு சொல்லி கீழே இழுத்து போட்டு அந்த பெண் ஸ்பாட் அவுட், அங்க பிளாட்ஃபார்ம்ல கீழே விழுந்து இறந்தாங்க. சோ இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு ரயில்வே துறை சார்பில் கூடுதல் அந்த ஆர்பிஎஃப் நியமனம் பண்ணணும். இதுல அந்த ரயிலை இயக்கி அத்தனை பேரும் பொறுப்புன்னு சொல்லி எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. ஓகே, நன்றி திரு பாண்டியராஜா. நிச்சயமாக ரயில் பயணிகள் ஒவ்வொருவருக்கும் அந்த கோரிக்கைகள் இருக்கும், அது நீங்களும் பிரதிபலிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி இந்த தொகுப்புல இணைந்ததற்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.